வணக்கம் நேயர்களே. இப்போ நாம் வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு ஏன் பிரதமர் மோடிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஆண்டு என்று நாம் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கால ஓட்டத்தில் இருந்துகிட்ருக்கோம். 2025 ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னும் ஒரு வாரத்தில் ஆங்கில புத்தாண்டு வரப்போகுது. அதில் ஏன் விசேஷமான விவகாரம் அப்படின்னு பார்த்தா, 2 விவகாரம் இருக்கிறது. ஒன்று, ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு விழா. மிகப்பெரிய தலைவர்களால், சித்ப பிராமணர்களால், மராட்டியத்தில் பலிராம் ஹெட்கேவர் போன்றவர்களால் ஒரு ஆழமான ரூட் காஸை உருவாக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு விழா 2025 நாக்பூரில் பெரு விமர்சையாக நடக்கப் போகிறது. ஒன்று. இரண்டாவது, 75 வருஷம் முடிந்தால், வயது முடிந்த பிறகு அரசியலிருந்து அவர்கள் ஓய்வு பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதியை பாரதிய ஜனதா கொண்டு வந்தது. அந்த விதியின் பால் முரளி மனோகர் ஜோஷி, லால்கிஷோர் அத்வானி போன்ற கட்சியினுடைய நிர்மாண தலைவர்களே வெளியேற்றப்பட்டார்கள், அல்லது மௌனியாக்கப்பட்டார்கள், அல்லது ஓரங்கட்டப்பட்டார்கள். இந்த விவகாரத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் அமித்ஷாவும் மோடியும் தான். ஒரு மாபெரும் தலைவரை, இந்தியனுடைய பிஸ்மார்க் என்று சொல்லப்பட்ட லால்கிஷான் அத்வானி அவர்கள் கோவாவினுடைய பொதுக்குழு செயற்குழுவில் அவர் ஓரங்கட்டப்பட்டு பெரும் டிசண்டாக உருவாகி காந்தி நகரிலிருந்து வெளியே நிற்க வேண்டும் என்று கேட்டபோது கூட அவருக்கு இடம் கொடுக்காமல் அலைகழித்து பொது மேடையில் அவரை கூட அப்புறப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு மோசமான செயல்பாடுகளை மோடி அமித்ஷா நடத்தினார்கள். இப்போ 2025 அதே விதி இவர்களுக்கும் மோடிக்கும் அப்ளிகபிள் ஆகுமே என்ற கேள்விதான். செப்டம்பர் 2025 மிக முக்கியமான மாதமாக மோடிக்கு பார்க்க போகிறது. ஏன்னா அவருக்கு 75 வருஷம் பூரணமாயிரும், 76 வந்துடும். அப்போ அந்த விதி எப்படி உங்களுக்கு ஆகாதுன்னு கேட்பாங்க. இப்போது ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவருக்கும் 6 நாட்கள், ஒரு வாரத்தான் 2 பேருக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. சுயம் சேவக்கை பொறுத்தவரை மோகன் பாகவத் அண்மை காலங்களில் மிக கடுமையான விமர்சனத்தை மோடி மீது வைத்திருக்கிறார். 2 தினங்களுக்கு முன்பு கூட இந்த நாட்டினுடைய அவதார புருஷனாக இருக்கும் ராமருக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று நாங்கள் முன்னெடுத்தோம். அது கட்டப்பட்டு விட்டாச்சு. அதோட விவகாரம் முடிந்தது. பன்முக சமூகமான இந்திய சமூகத்தில் நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறத விட்டு போட்டு மசூதிகளில் போய் இனி கோயில்களை தேடினால், கடவுளருடைய சிலைகளை தேடினால், அதற்கு பின்பு வன்முறைகளும் அதை போன்று பன்முகத்தன்மையும் பாதிக்கப்படும். ஆகவே இதையெல்லாம் கைவிட வேண்டும் என்று கூறிய அவர், சிலர் இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஒட்டுமொத்த இந்துக்களின் தலைவராகவே தங்களை மாற்றிக்கொள்ள விரும்புகிறார்கள் என்று நேர மோடிக்கு ஒரே அடி உச்சந்தலையில் அடிச்சிட்டார். இப்போ மோடியை பொறுத்தவரை எப்படின்னா, மிகப்பெரிய நடிகர், எந்த ஒரு எல்லைக்கும் செல்லக்கூடிய ஒரு நடிகர். அந்த federal.comங்கிறதுல செய்தி வெளியானது என்ன போட்டிருக்காங்கன்னா, அதாவது நிரஞ்சன் முலோபாத்யா அப்படிங்கிறவர் தான் அந்த கட்டுரை எழுதியிருக்கார். இன்றைக்கி ஒரு பெரிய டெலிவிஷனில் அது குறித்து ஒரு விவாதம் சுருக்கமாக நடந்தது. அதனுடைய கருப்பொருளை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த இதில் நிரஞ்சனுடைய கட்டுரை என்ன சொன்னதுன்னா, மோடியை பொறுத்தவரை நம்பர் 1 இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்போதும் நான் பிரதமர் தான், ஃபோட்டோவிலையும் அவர் தான் முதல்வர், முன்னால் நிற்பார். அது மாதிரி எலெக்ஷன் வருகின்ற போது நாட்டில் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று, அதாவது கன்னியாகுமரியில் இருப்பார், இல்லைன்னா ரிஷிகேஷில் போய் ஏதாவது ஒரு குகையில் இருப்பார். அதே மாதிரி ராமருக்கு கோயில் கட்டும்போது கூட அவர் தான் முதலாக பூஜை செஞ்சார். அதில் நம்முடைய குறிப்பாக நம்முடைய மடாதிபதிகளெல்லாம், ஜீயர்களெல்லாம் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். பூரணமாக்கப்படாத கட்டிடங்கள் முடியாத நிலையில் இது தேசத்துக்கு பெரும் விரோதத்தன்மை. மோடிக்கு என்ன தேவை வந்துச்சு, இந்து மத அனுஷ்டானங்களில், ஆகம விதிகளில், சாஸ்திரங்களில் அப்படின்றலாம் பெரும் குரல்கள் எழுந்த நிலையிலும் யாரையும் கவனிக்காமல் அங்கே மோகன் பகவத்தை மட்டும் வச்சு இந்த பூஜையை ஆரம்பித்தார். அது நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட நேரத்தில். இப்போ 2025 மோடி வெளியேற்றப்படுவாரா என்ற கேள்வி எழுகின்றது. அதற்கான சாத்தியங்கள் அதிகம் இருப்பதை நாம் மறுக்க முடியாது. ஏன்னு கேட்டால், ஆர்எஸ்எஸ் ஒரு சாதாரணமான அமைப்பு அல்ல. மோடி 13-14
தன்னைத்தான் பிரதமர் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று அத்வானி சொன்னபோது அன்றைக்கு மோடியை களம் இழக்கினார்கள். இன்றைக்கு அவர் ஒரு 2025 12 ஆண்டை முடித்திருப்பார் புதிய பிரதமராக, அல்லது அந்த ரேஞ்சில் இருப்பார். 20 முடிஞ்சு அவர் கன்டினியூ பண்ணவும் அந்த நேரத்தில் இவருக்கு பதிலாக ஒரு நல்ல செயல்பாடுள்ள தலைவரை கொண்டு வருவதற்கு ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டதைத்தான் ரஞ்சன் உபாத்யாயா தன்னுடைய கருத்தில் தெரிவிக்கிறார் அந்த federal.comல. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இனி மோடி இருப்பதை அவர்கள் ஒருபோது அனுமதிக்கப் போவதில்லை. அதில் ஒரு மிக முக்கியமான கருத்தையும் அவர் சொல்வதார். அதனுடைய செய்தியாளர் என்ன சொல்கிறாருன்னா, அண்மையில் நடந்த மராட்டி எலெக்ஷனில் அண்மையில் நடந்த ஹரியானாவில் பெரும் வெற்றி பெற்றுவிட்டாங்க, எதிர்பார்க்கா வெற்றி. அதே மாதிரி மோடியை நான் தான் மோடிக்கா கேரண்டி அப்படின்லாம் சொன்னதெல்லாம் தோற்று போய் 240 இடத்துல நின்னாங்க. அதற்கு பிறகு மதிப்பெற்ற நிலையில் அவர்கள் கீழே தள்ளப்பட்டு தற்போது ஆர்எஸ்எஸ்னுடைய கை ஒதுங்கி இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாளுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அதாவது பிஜேபியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், அவர் ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸில் பேட்டிலாம் கொடுத்து பெரும் சிக்கலை ஏற்படுத்தியது. அதற்கு பின்பு தான் ஆர்எஸ்எஸ் மௌனியாகி திண்ணை மீட்டிங்கோடு நிறுத்திக்கிட்டாங்க. ஆர்எஸ்எஸ்னால் 80 தொகுதியில் உத்தரப்பிரதேசத்தில் வெறும் 33 மட்டும்தான் அவர்களால் வெற்றி பெற முடிஞ்சது. 36 நினைக்கிறேன், ஆமாம் 43 36. அதனால தான் அவர் மெஜாரிட்டி இல்லாமல் இன்றைக்கி நிதிஷ்குமாரும் சந்திரசேகருடைய அதாவது டிடிபியுடைய தெலுங்கானா உடைய அதாவது தெலுங்கு தேசம் கட்சியினுடைய ஆதரவில் இப்போ ஆட்சி நடக்குது சந்திரபாபு நாயுடோடு. இப்போ இந்த நிலையில் மகாராஷ்டிர எலெக்ஷன்லேயும் மோடி வேலைக்கு ஆகலை, பெரிய பிரச்சாரம்லாம் பண்ணலை, 2 தான் பண்ணார். கர்நாடகாவில் தான் ஃபுல்லாக பண்ணார், அங்கெல்லாம் தோல்வி சந்திச்சுட்டு இனி மோடி இல்லாமல் இந்த இந்துத்துவா கருத்தாளத்துக்கு கிடைத்த வெற்றியா அப்படின்னும் கொண்டு போகிறாங்க. அதனால் 2025 மோடி கண்டிப்பாக போக வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் எல்லா முடிவும் எடுத்ததன் விளைவாகத்தான் தான் ஒரு இந்து தலைவராக மாறிவிடலாம் என்று சிலர் எண்ணுகிறார்கள் என்று நேரடியாக அடிச்சிட்டார், பல நேரங்கள் அடிச்சிட்டார். தான் ஒரு விசேடமான பிறப்பு அதாவது பயாலஜிக்கல் அப்படியெல்லாம் சொன்னார். ஒரு கடவுள் என்னை ஒரு தாயுடைய வயிற்றுக்குள்ளெல்லாம் பிறக்கலைன்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தன்னை பற்றி ஓவராக பேச ஆரம்பித்தார். ரொம்ப பெரிய நடிகரும் கூட, காலத்துக்கு ஏற்றவாறு தாடிகளை வளர்த்து கொள்வார். அப்படியெல்லாம் இருந்தது. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கல. ஒரு தனி மனிதனை முன்படுத்துவது ஆர்எஸ்எஸ்க்கு எப்பவுமே பிடிக்காது. மோகன் பகவத்தாக இருந்தாலும் சரி, வைத்தியாவாக இருந்தாலும் சரி, சுதர்சனாக இருந்தாலும் சரி, ராஜா பையாவாக இருந்தாலும் அந்த அந்த காலத்திலே அவங்க அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. ஆகவே கொள்கை சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் 2025 செப்டம்பரில் கண்டிப்பாக மோடியை தூக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு அதிக சாத்தியம் இருக்கிறது. அதற்கு பின்பு வரக்கூடிய தலைவரையும் அவர்கள் தெளிவாக தேர்வு செய்திருப்பார்கள். அவர்கள் ஒரு மாட்ரேட் ஹிந்துத்துவ தலைவராக இருப்பாரா அல்லது கன்சர்வேட்டிவ் பேஸில் அடிப்படை ஆழமான ஒரு ஹிந்துத்துவ தலைவராக பழமைவாதியாக இருப்பாரா என்பதை இப்போ சொல்ல முடியாது. ஆனாலும் அதற்கான காய் நகட்டல் தான் மோகன் பகாவத்துடைய பேச்சு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது தன்னை ஒருத்தன் ஹிந்து தலைவனாக கொண்டு வரக்கூடாது, தான் சொல்லக்கூடாதுங்கிறத வேறு வடிவத்தில் அவர் சொல்லிட்டார். நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு கலவரம் தான். மோடிக்கு அவருக்கு யாரும் இல்லை, இனி கடைசி வரைக்கும் 28லேயும் சரி 32 இப்படி போயிட்டே இருக்குன்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. அது நடக்காது என்பது தான் இவருடைய பேச்சு. நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்போம். மற்ற விஷயங்களோடு அடுத்தடுத்த செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி.